சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேக்காவினர் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. முதல் நாள் விருப்ப மனுக்கே கூட்டம் கூடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் தெருவுக்கு வந்து எங்களை வெளில போகிற அளவுக்கு ஆச்சு. ஆன்லைனில் போட்டோம். இந்த ஃபார்மெல்லாம் வாங்கினாங்க. கடைசி நாள் திரும்ப கொடுக்குற அன்னைக்கு பார்த்தா கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு எவனுமே கொண்டாடலையா? 100 பேர் தான் கொண்டாந்துருக்காங்க. அவங்க என்ன இப்போ கணக்கில் வந்துருக்காங்க, விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் கொடுப்பாரு, விஜய் கொடுப்பாரு போல. நம்ம 100 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம் தான் வந்திருக்காங்க. கூட்டம் கூடியிருக்காங்க. அங்கே போலீஸ் கீலீஸ்லாம் அடிச்சு துரத்தி சோத்துக்கு வழி இல்லாமல் தண்ணி பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் அலைஞ்சதுல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வெளில வந்து சண்டை போட்டு பெரிய பிரச்சனை. அந்த அப்ளிகேஷன் கொண்டு வீட்டில் வந்து நோட்டு புக்கில் வச்சுக்கிட்டு 12 வயசு பிள்ளைங்களாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த மயில் ரக புக்கில் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த குட்டி போடுதா இல்லையான்னு உள்ள வச்சு இதில் எம்எல்ஏ ஆயிடுவாரா விஜய் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை கொண்டு போய் வச்சுருக்காங்க. இல்லை சார், அந்த ஃபார்மை ஃபில் அதில் 36 கேள்விகள். கட்சிக்காக நீங்கள் சிறைக்கு போயிருக்கீங்களா? உங்களை நீங்கள் தலைவனே போனது இல்லையா? அப்போ தொண்டை எப்படி போவோம்? அந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க சிறைக்கு போகிறதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இல்லை தப்பாக இந்த இன்டர்நெட்டில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டது போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும்ல, அசிங்கமாக போட்டது ஜட்ஜை திட்டினது அந்த இதில் இதாக இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி சிறை இப்போ இவங்க ஆரம்பத்துலேருந்து அது வரனோட லாஸ்ட் 3 வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினதுடைய அதை சேர்க்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டினதே சேர்க்கணும்னு கேட்குறாங்க. 999 பேர் ஃபெயிலியர் வேலை. அதுலேயே அவன் கூலி தொழிலாளி, இதில் வேலை பார்க்குறான், பெயிண்ட் அடிக்கிற வேலை, ரோடு போடுற வேலை, இவங்க தான் விஜய் கூட இருக்காங்க. இல்லைனா கடையில் துணி கடையில் வேலை பார்க்குற பிள்ளைங்க, ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குற பிள்ளைங்க, இதுதான் இருக்குது. இவங்க எங்கே கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் ஃபைலில் எங்கே வேண்டும் பண்ணுவாங்க? இல்லை அது எதுவும் சொத்து எவ்வளோ இருக்குன்னு பதம் பார்க்குறதா? அது ஒரு ஆமாம் அப்படி இருக்கா? ஒரு வேலை உங்கள் குடும்பத்தில் காசு இருந்தால் அதை பிடிங்க அவங்கள தெருவில் அந்த குடும்பத்தையே நாசப்படுத்திடுறது. வா நீ உனக்கு சீட்டு தரோன்னு சொல்லி அதோட அந்த குடும்ப நாசம் குல நாசம் தெருவுக்கு வந்துடும். இதுதானே சார் கமலஹாசன் 21 பண்ணாரு. பல ஆட்களை கொண்டு வந்து தெருவுக்கு இறக்கி விட்டா எல்லாம் பல பேர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. புரியுதா? பல பேர் இப்போ எலெக்ஷன் நின்று பூராமே அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சோன்னு எல்லாமே வெளியே போய் கடைசியில் கமலஹாசனும் கோவை சரலாவும் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. ஸ்ரீபிரியா கூட லேட்டாக அந்த கூட்டம் போடும்போது 11 மணிக்கு வந்தாப்புல. மொத்தம் 3 பேர். ஸ்நேகன் எப்போ அங்கேயே தான் இருப்பாப்புல. ஸ்நேகனை வந்து நீங்கள் வந்து கமலஹாசனே கட்சியை கலைச்சாருனாலும் ஸ்நேகன் வந்து ஆஃபீஸ் தான் இருப்பாப்புல. அவர் அந்தளவுக்கு விசுவாசி. மீதி தொண்டர்கள் வந்து எல்லாமே போயிட்டாங்க. பல பேர் தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர்லாம் இப்போ ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ எலெக்ஷன் நின்றவரெலாம் பாம்பேயில் போய் இட்லி கடை போட்டிருக்காங்க. தலைமுறை தான் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு மாஸ்க் மாறு விஷயத்தில் இட்லி கடை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் போனாங்க நாள் கமலஹாசன் கட்சியில் சேர்ந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பல பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க, பல பேர் அப்படி வந்து இவர் தப்பிச்சிட்டார். இவர் எம்பி ஆகிட்டார். அவங்க குடும்பம் மானம் போய் தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் விஜய். இப்போ கமலஹாசன் அவர் விஜயை விட வயசு கூட. அவர் இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் ஃபுல்லாக பரப்புரை போனார். இப்போவும் 234 தொகுதி 2 ஷெடியூலில் போட்டு போகிறாரு. ஆனால் முதலமைச்சர் ஆக விரும்புகிற விஜய் வெளியில் வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரே வெளியில் வரணுன்றதான கேள்வியை. என்ன சொன்னாங்க, வீட்டிலே இருப்பார். நாளைக்கு ஜெயித்தாலும் ஃபைலை வந்து அதிகாரிகளே அங்கே தான் போகணுன்னு என்ன இருக்குது? அந்த ரூமில் உட்காந்து தான் கையெழுத்து போடணுமா ஃபைலில்? ஏன் வீட்டில் இருக்க ரூமில் கையெழுத்து போடக்கூடாதா? அப்படின்ற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. தலைமைச் செயலகத்தில் வந்து போட்டால் தான் கையெழுத்து செல்லுமா? ஏன் அங்கே உட்காந்து முதலமைச்சர்னு அவர் வீட்டிலே உட்காந்து முன்னாடி ஒரு 10-15 போட்டு ஏசிசியை போட்டு உட்காந்து கையெழுத்து போட்டால் ஆகாதா? அதிகாரிகள்லாம் அப்படி கேட்டுக்கு வெளியே நிற்கிற ஒவ்வொருத்தராக பவுன்சர் உள்ளே விட்டாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஃபைலை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போனால இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பிளான். இல்லை எலெக்ஷன் என்ன தான் முதலமைச்சர் ஆகணும்னு எதுவும் அடுத்து கேட்பாங்களா? அதை கேட்பாங்க. அது ஆகணும் அப்படி தான் ஆகணும் அப்படின்னா சரி அதை அப்புறம் பார்ப்பாரு அப்படின்னு. இப்போ அவர் வேலூரில் அங்கே கூட்டம் போடுறாரு அப்படின்னா அந்த வேலூர் கூட்டத்தை பேஸ் பண்ணி அவர் அடுத்து நகர்வார். தமிழ்நாடு முழுக்க அவர் போகிறதுக்கு நாளே கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு 45-50 நாளைக்குள்ளே எலெக்ஷன் நடந்துடும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 தொகுதி போனால் தான் நீங்கள் தமிழ்நாடு. தொகுதிக்கு எதுக்கு அவர்னா லூஸா தொகுதிக்கு போகிறது? பகுதிக்கு போவார். பகுதியாக போவார். தென் மண்டலம் திருநெல்வேலியில் ஒரு நாள், கோவையில் ஒரு நாள், தஞ்சையில் ஒரு நாள், விழுப்புரத்தில் ஒரு நாள், முடிஞ்சு அவ்வளோதான். அந்த மண்டலம் ஃபுல்லாக கவர் ஆகும். 4 திசைக்கு போட்டு எல்லோரும் வருவாங்க. அதே ஆட்கள் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவான். அங்கே வந்து பார்க்க போகிறான், பேச போகிறான், கேட்க போகிறான், யூடியூப்பில் போட்டால் பார்க்க போகிறான். இது என்ன அந்த காலம் மாதிரியா? அந்த காலத்தில் அண்ணாவும் பெரியாரும் போய் மக்களை தேடி போனாங்கன்னா வேறு மீடியம் இல்லை. படிப்பறிவு இல்லாத மக்கள் பேப்பரில் எழுதுனா படிக்க மாட்டாங்க, தெரியாது. அதனால் அவர் வந்து நேராக போனார். இன்றைக்கி தான் யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டால் அதே வாட்ஸ்அப்பே குரூப்பே ஒரு கூட்டணியாக சேர்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் போட வேண்டியதான். எவனா போட்டாலும் ஒருத்தவங்க அம்மான்னு திட்ட வேண்டியது. இல்லைன்னா நம்மளாம் என்ன தேவைன்னு எடுத்து போட வேண்டியதான்.
அரை நிர்வாணமாக பண்ணுறவ போகிற வரவெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு போவாங்க. இல்லை சார், இப்போ அவங்க 234 வேட்பாளர் இவரதான்னாச்சும் அவர் சொல்லி வீடியோ எடுத்தாலே 234 வீடியோ எடுக்கணும். நம்ம தொகுதியினுடைய விசில் சின்னத்தில் இப்போ வில்லிவாக்கத்து வேட்பாளர் தான் போடுவாங்க. அந்த ஃபோட்டோ வச்சுருக்காப்புல, ஃபோட்டோவை தூக்கி சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் நிற்க சொல்கிறார் கையை கட்டி, இவர் தான் விஜய், வில்லிவாக்கம் விஜய், நான் தான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு நினச்சி இவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ரைட்டு போய்ட்டு வாப்பா. அடுத்து இவர் தான் விழுப்புரம் விஜய் அப்படின்னு சொல்லி இவர் பேர் இது. ஆனால் விஜய் நான் நிற்கிறேன்னு நினச்சி அந்த விசில் சின்னத்தை ஊதி நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு, அவ்வளோதான். இப்படி எடுத்தாலே 234 வீடியோ எடுக்கணும். அது போக அதில் ரீடேக் எல்லாம் போச்சுன்னா அது எவ்வளோ நாள் ஆகுது? இல்லை, அது ஷார்ட்டாக 10 செகண்டில் முடிச்சிடும். 10 செகண்டில் முடிச்சு வேட்பாளர் பேரை சொன்னாதானே சார் அவங்க பரப்பி கிளப்பி ஓட்டு கேட்க சொல்லுவார். விஜயே பேரை உச்சரிச்சாரு, எழுதி முன்னாடி போர்டில் எழுதி போடுறாங்க, அதை பார்த்து சொல்லுவாங்க. விழுப்புரம் வேட்பாளர் தம்பி ஏதாவது ஒரு பேரை சொல்லி, குப்புசாமி மகன் ராமசாமி அவருக்கு நான் நிற்பதாக நினைத்து விஜயே நிற்கிறார் நினச்சி ஓட்டு போடுங்க, ராஜ்மோகனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ராஜ்மோகன் கும்பிட்டு நிற்பாப்ல சைடில், ஆதவர்சன் அப்படி கும்பிட்டு ஃப்ரேமில் தலை கட்டாதியா கொஞ்சம் குனிஞ்சு கும்பிடியா அப்படின்ற மாதிரி தான் போகும். செங்கோட்டையன் அப்படி எல்லாரும் ஓட்டு போடுவார். அப்போ இவர் வெளியில் வராமலே ஜெயிச்சு உள்ளே போகிறதுங்கிறத இப்போ நம்புகிறாங்க, நம்பி வேலைக்கு பார்க்குற நிலைமையில தான் அந்த கூட்டம் இருக்கிறது. அதாவது அவங்க தொண்டர்களுக்கு எதுவுமே செக்ரட்டரியேட்டுன்னு தெரியாது, இதுன்னு தெரியாது. ஒரு சீன் எடுக்கிறாங்க, இப்போ விஜய் சிஎம்மாக ஒரு படத்தில் சீன் எடுக்கிறாங்க, எங்கே எடுப்பாங்க? கேம்பகோலா கேம்பஸில் செட்டு போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் இப்போ சிஎம்மாக செட்டு போட்டு அங்கேயே உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து ஐஏஎஸ் அதிகாரிலாம் வெளியே நிற்க வச்சுருவாங்க. கார் செட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஒவ்வொருத்தராக வாங்க, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வாங்க, உங்கள் ஃபைலை காட்டுங்க, என்ன இது சார் இந்த மாதிரி வாக்கியால் காட்டணும், கட்டுங்க, அதையே ஏன்ட்டு எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் என்ன சார் இந்த 4 மண்டலத்தில் ரோடு போடுங்க, அதையே தார் வண்டி நானாக வச்சுருக்கேன், நீங்கள் பாட்டு போய் போட வண்டி தானே, எங்கே கையெழுத்து பொண்ணு கொடுங்க, என்கிட்ட கேரவன் வண்டி தான் இருக்குது, அது வேறு வண்டி வச்சு இருக்கோம். சரி, இப்போ ஆதவர்னா சொல்லார், கையெழுத்து வாங்கினா கை வலிக்கும் தலைவருக்கு, ரப்பர் ஸ்டாம்ப் செஞ்சு கொடுக்குறோம், நீங்களாம் போய் குத்திக்கிங்க, எப்படி நாங்கள் அறிக்கை கொடுக்குறோமோ எவனோ ஒருத்தன் கிசையில் குத்தி ஃபேக்ஸ் அனுப்பி விட்றோம், இல்லைன்னா மெயில் அனுப்பி விட்றாங்களா, அதே மாதிரி சொத்து பத்திரத்தில் ஆமாம், இல்லை அடித்தாலும் அது செல்லாதுன்னு கேஸ் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த ஸ்டாம்பை வச்சுங்க, ஆளுக்கு எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு ஸ்டாம்ப் வச்சுங்க, நீங்களாம் ஒரு டிராஃப்ட் பண்ணி தாவேக்கா லெட்டர் பேடில் எழுதி நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே நடவடிக்கை. அரசுக்கு தாவேக்கா லெட்டர் பேட் இல்லை, ஒரு பழக்க தோஸ்து அதையும் போட்டுறப்போ சிம்பிளை வச்சு கவர்மெண்ட் சிம்பிளை வச்சு நீங்களே சீல் அடித்து நீங்களே பண்ணிக்கங்க. அவர் முதலமைச்சர் உத்தரவுன்னு போட்டுட்டிங்கன்னா இந்த கூமுட்டை மீடியாலாம் போட்டுருவான், காசை கொடுத்து வச்சிடறோம், நாங்கள் செட் பண்ணிடுவோம், அதில் பாதி பேர் போட்டுருவான் செக் பண்ணாமல், அதை அப்படி போயிட்டே இருக்கட்டும். விஜய் சொன்னார்னு மக்கள்லாம் நம்புவாங்க. விஜய் சொல்லலைனாலும் சொன்னதாக சொல்லி தான் நம்புவாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். விஜய் முதலமைச்சர் ஆனதும் முதல்ல அவர் என்ன உத்தரவிடுவார் அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கு எடுப்ப நடத்துன்னு தான் உத்தரவிடுவார்னு ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காப்புல. தமிழ்நாடு விஜய்க்கு தெரியுமா வந்ததும் முதல் கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சவால் விடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் கையில் எதுவும் பேப்பர் இல்லாமல் பேசிட்டாருன்னா அன்னைக்கு எங்கள் தளபதி பேட்டி கொடுப்பாப்புல இந்த பக்கம் ப்ரெஸ்ஸுக்கு. அதாவது ரோட்டில் உட்காந்துருக்க பிச்சைக்காரன் திடீர்னு நம்ம போயிட்டுருக்கோன்னு வைங்க, என்னைய மாதிரி உட்காந்து பிச்சை எடுத்துருக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்ற கதை தான் புரியுதா? நீ என் கூட என்னைய மாதிரி பிச்சை எடுத்துருக்கேன், அதாவது கண்ட போகிற வர நாயெல்லாம் கூப்பிடுன்றக்கா ஸ்டாலின் வந்து அப்போ வெட்டி கொடுக்க முடியும், புரியுதா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ விஜயும் நாய் சொல்ல நினைக்காதீங்க, ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்காந்துருக்கேன், சாமி வாங்க என் கூட சேர்ந்து பிச்சை எடுங்கன்ற கதையாக இருக்குது. வாங்க பார்ட்னர்ஷிப்பு கம்பெனி கொடுங்கன்ற விஜய் இந்த பக்கம் அவரே பேப்பர் பார்த்து தானே படிக்கிறார். போகிற கூட்டத்திலலாம் பேப்பர் அவர் திருப்புறது பார்த்து படிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவர் பேப்பரை பார்த்து படிக்கும்போது நீங்கள் எப்படி இவரை கேட்பீங்கன்னு ஒரு இதற்கு குறிப்பாக வச்சுக்கிறது இல்லை. ஆதவர்ஜனால ஒரு அரமண்டல் அரலூசுப்பேன். ஆனால் இப்போ எதையாவது ஒரு பேப்பரை பார்த்துட்டு கீழே கிடக்கிற பச்சி பேப்பர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்து அரசியல் பேசுகிறவங்களாம் அவங்களாம் பற்றி பச்சி ஒரு பேப்பரை வச்சு கொடுப்பாங்க, அமுக்குன்னா என்னையாக இருக்கும், அதில் பார்த்தா ஏதாவது செய்தி அதை பார்த்துட்டு பேசுகிறாங்க, துண்டு செய்தி துணுக்கு செய்தி அது பேசுகிறாங்க ஆள். ஏன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேட்டி கொடுக்கறது இந்திய அரசியல்லே விஜய் தான், உலக அரசியல்லே இதுதான் முதல், எவனுமே அப்படி கொடுத்த கிடையாது. மற்றது கூட வட்டாரங்கள் தெரிவித்துன்னு ஏதாவது போடுவாங்க, பட் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேட்டிங்கிறது அந்த அதாவது அவங்க செஞ்சால் நாங்கள் செய்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட்ஜெட் ஏன் கருத்து சொல்லலை நிர்மலா சீதாராமன் தானே முதல்ல பட்ஜெட்டை விஜயா போட்டார், அவரையும் கருத்து சொல்லணும்லாம் அறிவுபூர்வமாக டிவி டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. பார்ப்போம் சார். விஜய் ஆட்சியில் அது பங்கு அதிகாரத்தில் பங்கு 2 வருஷம் ஆச்சு, யாரும் கிட்ட வரல. கடைசியாக ராமதாஸ் தேங்காய் பண்ணல கூட பங்கு தர மாட்டாங்க, அவங்களாம் வாங்கி திருட்டு போடுறாங்க. விஜய்
கடைசியாக ராமதாஸ் ஐயா இருக்கார், அவர் வராரா அப்படிங்கிறத அவரே நம்ம நான் லூஸாக பிடிச்சிருக்கு. அவர் என்ன இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார். அது விஜய்கிட்டலாம் போய் அவர் நின்னாருன்னா அதுக்கு அவர் கிணத்துல குதிச்சா இருப்பாருங்க. அதுலேயே குதிச்சிருக்கலாம். நீச்சல் குளம் நீச்சல் குளத்தில் குதிச்சார்ல, அதில் வந்து நீச்சல் குளம் பண்ணி இதில் குதிச்சா அவர் பாட்டு நீண்டிகிட்டு இருக்கலாம். அரசியலை விட்டு வெளில போய் விஜய்கிட்ட வர்றது வரமாட்டார். எல்லா கட்சியிலையும் ஒவ்வொருத்தர் ஜெயலலிதா ஆன்மா என்கிட்ட பேசுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆன்மா ஏன்னா ஆவி அமுதாவா எல்லார்ட்டையும் உட்காந்து நைட்டு ஜெயலலிதா பேசிக்கிட்டு இல்லை இந்த ஓஜா போர்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 3 முறை அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அவர் ஆதரவு எம்எல்ஏ அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதே நேற்று தான் தெரியும். ஜெயலலிதா எம்ஜிஆருடைய ஆசையோடு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்னு பேசியிருக்காப்புல. எடப்பாடி சந்தோஷமாக இருக்காரோ, நல்ல வேளை நம்ம அனுப்பி விட்டுடுது, இப்போ நம்ம பக்கம் வராமல் போயிட்டாங்கன்னு சந்தோஷமா எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எடப்பாடி சந்தோஷப்படலாம், கட்சி சந்தோஷப்படணும்ல. பாஜகவை முடிச்சுக்க, அதாவது ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்று பேசியிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருப்போம்னா, என்ன கூட்டணி, என்ன குழப்பம், இவன் அவனோட போகிறான், அவன் இவனோட போகிறான், இந்த ஏடிஎம்கே அவனோட போகுது, டிஎம்கேவோட போகுது, எது வேணாலும் நடக்கலாம். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து பாஜக வாயில் மண்ணை போட்டுருவாங்கன்றதான் நம்ம சொன்னோம். கூட்டணியில் இருக்கவன் இல்லாதவன். ஏன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் உள்ளே வரவே முடியாது. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கோழித்தலை எனக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் யார் வாயில் மண்ணை போடுவாங்கன்னா பிஜேபி வாயில் மண்ணை போட்டுருவாங்க நம்ம சொன்னால் இந்த நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி ஆதரவுன்ற பேரில் பாஜகவை கூட வச்சு கை நிறைய மண்ணள்ளி வாயில் போட்டு விட்டுருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. கூட வச்சே காலி பண்ணுவார் எடப்பாடி. எடப்பாடி கூட வச்சுக்கிட்டு, புரியுதா, குழந்தைய வந்து எடப்பாடி வந்து இவ்வளோ கொஞ்சிறாருன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. கடைசியில் கள்ளிப்பால் ஒரு சொட்டை நாக்கில் தடவி விட்டுருவார். அது டொப்புன்னு போகுது. அந்த மாதிரியான ஒரு அரசியல் கள்ளிப்பால், அரசியல் குழந்தையை காலி பண்ணிடுவார். நம்ம உண்மையான குழந்தைய நினச்சிருப்பாரு அப்படின்ற பாஜக கள்ளிப்பால் ஊற்றாம விட மாட்டார் எடப்பாடியார். அதில் முதல் படி தான் இது. ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணி பலமாயிருச்சு, என்ன அன்புமணி போனார், அடுத்து டிடிவி போனார்ன்றதோட இப்போ அப்படியே நிற்கிது. நிறைய கட்சிகள் இன்னும் வரும்னாங்க. இந்த பக்கம் தான் தேமுதிக ஓபிஎஸ்னு அதுதான் கேமு. நீங்கள் அதாவது முதல்ல சிம்பு டைலாக் தான். முதல்ல யார் ஓடுறாங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியில் யார் முதல்ல வர்றாங்கன்றது தான் முக்கியன்றது தான் வந்து பஞ்ச் டைலாக்கு. நீங்கள் முதல்ல நிறையா பேர் ஓடிருக்கலாம். அவர் வராரு, ஜெயலலிதா சசிகலா வராங்க, தினகரன் வராரு, திவாகரன் வராரு அப்படின்லாம் சொல்லலாம். ஃபைனலில் யார் வரா அப்படிங்கும்போது இப்போ கடைசி நேரம் வரும்போது எல்லாம் டப்புன்னு திமுக பக்கம் வரும்போது திமுகவுக்கு ஒரு பலம் ஏறும். புரியுதா? இப்போ தேமுதிக ஓபிஎஸ் எல்லாம் வரும்போது அதனுடைய செய்தி காங்கிரஸ் உட்பட எல்லாருக்கும் போன முறை கொடுத்த சீட்டு தான் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாதுங்கிறது முறை கொடுத்த விட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்க்குலாம். 18 ஜெயிச்சிருக்கீங்க, 25 கொடுத்தீங்க, இப்போ 20 வாங்கிக்கோங்க, ஜெயிக்கிற தொகுதியை வாங்கிக்கோங்க. அந்த 2 நீங்கள் தோற்றிங்களா அதை எங்கிட்ட கொடுத்துருங்க. 7 நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஃபேவராக சொல்லுங்கள். காங்கிரஸ் நாங்கள் தோற்றதை உங்களுக்கு 2 தரோம், நீங்கள் நில்லுங்க. அப்போ என்ன ஆகும், இதுவும் தோற்று போயிடும். புரியுதா? அப்போ முதல்ல காங்கிரஸ் தெருவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அவங்க பிளான். இல்லைனா அந்த 25 தொகுதியில் அந்த 7 தொகுதி அவங்க வேறு கேட்பாங்க. ஏற்கனவே தோற்றுட்டோம்னா அப்படிலாம் தர முடியாது சொல்லி ஏதோ ஒன்று பேசி தோக்குற தொகுதியாக ஒரு 5 தொகுதி காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. அது போக 20 தொகுதி கொடுப்பாங்க. அதில் காங்கிரஸ் 15, அதில் இருக்கிறதுலையும் 3 பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு. ஒரு விரிவான ஒரு இடையில அரசியல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு படுத்தலுக்கு நன்றி சார்.